வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. நம்மளோட ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்சில இன்னைக்கு டே 13 ரொட்டீன் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா இது ஒரு 2 நாள் விளாக் தான் சேர்த்து ஒரே விளாகா உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ இங்கெல்லாம் ரொம்ப மழை. டெய்லியும் காலையில கரெக்ட்டா மழை பெஞ்சுட்டே இருக்கிறதுனால, கரெக்ட்டா காலையில எழுந்திருக்கலாம் முடியவே இல்ல. பிகாஸ் அப்படியே ரெய்னி சீசன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சம்மர் சீசன் அப்படியே ரெய்னி சீசனா மாறிடுச்சு. இன்னுமே நெறைய இடத்துல செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா திடீர்னு பெய்யிற மழையில நெறையா உடம்பு சரியில்லாம ஆகும். ஸோ அதனால வார்ம் வாட்டர் அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பசங்களை வந்து மழையில் ஆட விடாதீங்க. ஸோ அவள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. அண்ட் கிளைமேட் வந்து திடீர்னு சன்னாக இருக்குது, திடீர்னு மழை பெய்யுது. அதனால கிளைமேட் சேஞ்ச் ஆகி தான் இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகுறதும் நம்மளோட மைண்ட் செட்டும் செம்மையாக இதில் சேஞ்ச் ஆகும். பிகாஸ் வந்து இந்த டைமில் நமக்கு நல்லா சூடாக காஃபி அந்த மாதிரிலாம் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் தோணும். நான் வந்து பெருசாக காஃபி டீ லவர்லாம் கிடையாது. அண்ட் பிளாக் காஃபி மட்டும் குடிப்பேன். அது சுகர் இல்லாமல் தான். ஸ்டார்டிங்கில் அதெல்லாம் பழகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் போக போக சரியாயிடுச்சு. ஸோ எல்லாமே லைஃப்பில் அப்படி தான். எடுத்த உடனே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஸோ நீங்களாம் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு. ஆஸ் யூஷுவல் எல்லாம் பண்ணுறது தான். அழறது, சண்டை போடுறது, கத்துறது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த பக்குவம்னு வரும்ல, அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். அண்ட் அந்த நமக்கு மனசு சரியில்லை இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டாலே ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் நல்லா இருப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கேயே இருந்து இன்னுமே கஷ்டப்படுறதுக்கு கொஞ்சம் வெளியே வந்துட்டிங்கன்னா மச் பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி மண்டே. ஸோ நாளைக்கு டியூஸ்டே வந்து சாமி கும்பிடுவேன். அதனால் முன்னாடி நாளே விளக்கு தட்டு எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஃப்ரிட்ஜையும் ஃபுல்லாக எல்லா வெஜிடபிளும் காலியானதுக்கப்புறம் எல்லா பாக்ஸும் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சுட்டேன். இதெல்லாம் காயிற கேப்பில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எனக்கு வந்து கேரட் கோகோனட் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். அண்ட் இது கூட வந்து நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த கேரட் அந்த கோகோனட் அந்த ஸ்வீட்னஸே நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களோட அடிக்கடி உங்களுக்கு வயிறு வலிக்குது, காரம்லாம் சாப்பிட்டா ஒத்துக்க மாட்டுது, ஸோ வயிறு புண்ணாக இருக்குன்றவங்க ஒரு வீக்லி ஒரு 2-3 தடவையாச்சும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் வந்து 2-3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இது நான் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இதையே நான் எடுத்துக்கிட்டேன். அதனால் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னா இதில் பாதி எடுத்துக்கிட்டால் போதும். நான் குட்டி குட்டியாக ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். இதை போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி பெரிய ஓட்டை உள்ள ஜடலை வடிகட்டினீங்க அப்படின்னா அந்த ஃபைபரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் தான் வேஸ்டேஜ்னு வெளியே போகும். அதனால் நீங்கள் இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து அந்த கேரட் தேங்காவோட அந்த இது அடிக்கடி படும். அதனால் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து நான் அம்மா வீட்டில் தான் சாப்பிட்டேன். கொஞ்சமாக ரைஸு, அதுக்கப்புறம் முட்டை, கீரை, ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக துவையல் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதான் மதியம் லஞ்சு. அண்ட் லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜை ரொம்ப க்ளீனாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அண்ட் வைக்கும்போதே நீட்டாக வைங்க. ஸோ ரொம்ப மெஸ்ஸியாக ஆக்கக்கூடிய எந்த பொருளையுமே நீங்கள் வைக்காமல் இருந்தாலே ஃப்ரிட்ஜு க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறேன். ஸோ எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தொடச்சிட்டேன், அவ்வளோதான். ஏதாவது நீங்கள் வாஷ் எதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நேச்சரான ஒரு லெமன் வாட்டர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை ஸ்ப்ரே பண்ணி தொடங்க. அது லைட்டாக வந்து ஏதாவது ஒரு லிக்விட் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் கெமிக்கல்லாம் வச்சு எதுவும் க்ளீன் பண்ண வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஈரம் பண்ணி டவலை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இருக்கிறத மட்டும் கொஞ்சம் ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாளைக்கு டியூஸ்டே அப்படின்றதுனால பூ கட்டி வச்சுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் தான் நான் வந்து நெக்ஸ்ட் டே தான் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலையில் போய் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை மட்டும் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். எக்ஸஸாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே செக் பண்ணிப்பேன். எதெல்லாம் வேண்டாமோ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேன். ஸோ இதுதான் பண்ணுவேன். அண்ட் இந்த அடுப்பை வந்து எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். நான் வந்து நார்மலாக நம்ம லிக்விட் இருக்குல்ல, விம் லிக்விட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விடை ஸ்பாஞ்சில் வந்து
தடவிட்டு அது நல்லா தண்ணியில் நனைச்சி ஊற வச்சு தொடச்சிட்டு திருப்பி வச்சு தொடச்சிடுவேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து எப்படி துடைக்கிறேன்றதை ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன். அண்ட் சாமி ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே அண்ட் காலையில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் காலையில் எழுந்தாச்சு. மழைலாம் விட்டுட்டு அப்போ தான் கொஞ்சம் சன் வந்து ரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கிறதுனால காலையில் எழுந்துறது உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் இந்த சம்மர் டைமில் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது எல்லாமே ஈஸியாகவும் சீக்கிரமாக வெயிட்டும் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ கொஞ்சம் நம்ம நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மழைலாம் பெஞ்சுது அப்படின்னா நல்லா இழுத்து போத்திட்டு தூங்க தான் தோணும். காலையில் நான் எப்பயும் போல் 6 மணிக்கெலாம் எழுந்துருவேன். ஸோ முன்னாடி 4 o'clockலாம் எழுந்திட்டு இருந்தேன். இப்போயும் எழுந்துவேன். ஸோ எழுந்துட்டு அந்த டைமில் வந்து வீடியோலாம் எடிட் பண்ணுறது, போஸ்ட் எல்லாமே போடுறது, ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது, சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த வேலை எல்லாமே பார்த்துக்கிறது. அதெல்லாம் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சன் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்மளும் வெளியே வந்து நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் நைட்டே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் தண்ணிக்கு மட்டும் கொஞ்சமாக லெமன் கிராஸ் வாட்டர் போடுறதுக்காக அதை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஒரு வாரமாச்சு கோலம்லாம் போட்டு. பிகாஸ் வந்து மழை பெய்யுது, கரெக்டாக வந்து அந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டே இருக்கும். அதனால் ஒரு சில பேர் கூட கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து காலையில் எழுந்ததும் கோலம் போடுங்க, அதுக்கப்புறம் மற்ற வேலைலாம் பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. ஸோ நான் துணி வந்து வெளியே தான் வாஷ் பண்ணணும். ஸோ தண்ணி ஓடியாரும். கரெக்டாக அந்த கோலம் வர வழியில் தான் இந்த பக்கம் தான் தண்ணி வரும். ஸோ அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது. அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் என்னால் அடுத்த வேலையே பார்க்கவே முடியும். ஸோ நான் துணி துவைச்சி முடிச்சிட்டேன். ஆனால் மழை வர மாதிரி கிளைமேட் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹேர் பேக் ஏதாவது ரெடி பண்ணலான்ட்டு ஜிஞ்சர் அதுக்கப்புறம் ஸ்மால் ஆனியன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜூஸ் உண்மையாகவே ஹேர் ஃபாலுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் யாருக்காச்சும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இதை ஒரு 3 தடவை வாரத்தில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மிக்சியில் போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை நம்ம நல்லா ரூட்டில் படுற மாதிரி தடணும். ஸோ நல்லா தடவுங்க. அது கொஞ்சம் நேரம் எரியும், அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். அண்ட் டேண்ட்ரஃப் வராது, ஹேர் ஃபால் சூப்பராக கண்ட்ரோலில் கொண்டு வரும். எல்லாமே தெரியும், ஆனால் நம்ம அதை பண்ண தான் மாட்டோம். அது ஒன்று தான் பண்ணுற மிஸ்டேக். அண்ட் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து எல்லா துணியும் எடுத்து உள்ளார திரும்ப ரோப் கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா துணியும் காய வச்சுருக்கேன். அண்ட் இந்த வேலைலாம் அப்படியே ஒன் பை நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படியே சைடில் மற்ற வேலையும் பார்க்கணும். பாப்பாவை அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து பாப்பா வந்து இப்போலாம் அம்மா வீட்டில் இருக்கா. அதனால நமக்கு வந்து நான் வேலை கரெக்டாக பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வருவாங்க, கொஞ்ச நேரம் கலாட்டா பண்ணுவாங்க. அண்ட் இருக்கிறது எல்லாத்தையும் அட்டகாசம் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேலைலாம் பார்ப்பாங்க. அண்ட் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக காய்கறி, பழம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ். ஸோ ஸ்நாக்ஸ்னால் இந்த ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு கடை இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் பொரி, அவல், உப்பு கடலை, ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அங்கே என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வாங்கிக்கிட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜை நல்லா வாஷ் பண்ணி 1 day அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் போயிட்டு நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி என்ன வேணுமோ, என்ன சமைப்போமோ அதை மட்டும் வாங்குங்க. எக்ஸ்ட்ரா பெருசாக எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம். பிகாஸ் அது வந்து வீணாகி தூக்கி போடுற வரைக்கும் அது அப்படியே தான் நம்ம வச்சுருப்போம். ஏன்னா இதெல்லாம் நானுமே பண்ணுவேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் மட்டும் வாங்கிக்கோங்க. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் ஸோ நான் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மா இருந்ததுனால அவங்க எல்லாத்தையும் ஒன்றா தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. அது எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வேலை மட்டும்தான். இதெல்லாம் பண்ணும்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 11:30 to 12 o'clock ஆகிடுச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணணும். டியூஸ்டே மட்டும் வந்து காலையில் எதுவும் சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து மதியம் வந்து அம்மா தான் லஞ்சு அங்கே தான் சாப்பிட சொல்லியிருந்ததால் நான் லஞ்ச் வேலை எதுவும் இல்லாமல் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஃப்ரிட்ஜு கீழே ஒரு ட்ரே இருக்கும். அதில் வந்து வெங்காயம் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிப்பேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 pieces வரும். அதில் நமக்கு வந்து என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கலாமோ வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து 3 பாக்ஸில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாமே தனியாக வச்சுப்பேன். மேக்ஸிமம் கேரட்டை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா அது தண்ணி வந்து அடியில் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். இதில் தண்ணி ஃபுல்லாக அடியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அண்ட் மேக்ஸிமம் கேரட் வந்து வீணாகாமல் பார்த்துக்கும். ரொம்ப நான் வந்து 2 weeksஆக வச்சுருந்தேன், அப்படியே இருந்துச்சு. அதனால நான் கேரட்டை மட்டும் அதில் வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் ஜிஞ்சரும் அதுக்கப்புறம் சில்லியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு 6 மட்டுமே போதும்னு சொல்லிவிட்டு நான் இது வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது உண்மையாகவே சேஃபாக தான் இருக்குது. அண்ட் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜிப்லாக்கில் போட்டு வச்சுருவேன். ஸோ இதெல்லாமே ரொம்ப நாளைக்கு அப்படியே தான் இருக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் குக் பண்ணிடணும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் வந்து என்னோடய ஃபுட்டில் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் ஃபர்தராக அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்ச உடனே ஸோ ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும்.
அண்ட் இதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய படைக்கிற வேலை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ பூ போட்டு வாசலில் வைக்கிறது அண்ட் கோலம் போடுறது. ஏன்னா மழை அப்போ தான் விட்டு இருந்தது. அப்பயும் லைட்டாக தூறிட்டே தான் இருந்துச்சு. நான் தண்ணி தெளித்து அதெல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் விளக்குலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நேற்றே எல்லாத்தையும் வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாமே போட்டு வச்சுட்டேன். லாஸ்ட் டைம் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எண்ணெய் ஊற்றிட்டு தான் நீங்கள் திரி போடணும், திரி போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ தேங்க்யூ. பிகாஸ் வந்து நமக்கு தெரியாததை சில பேர் சொல்கிறாங்க, நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கணும். அண்ட் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணுன்னு இல்லை. ஸோ நம்ம நல்லதுக்காக சில பேர் சொல்லுவாங்க, அந்த அட்வைஸை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சில பேர் நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக சில அட்வைஸ்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ நீங்கள் அதை கண்டுக்காமல் ஜாலியாக இருங்க, அதான் பெட்டர். அண்ட் சாமிக்கு பூலாம் போட்டுட்டு ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட வேண்டியதான். அண்ட் நான் எவ்ரி டியூஸ்டே வந்து இப்போல்லாம் விளக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஆனால் இதில் ஒரு மிராக்கல் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னும் ஒரு டியூஸ்டே கூட நான் வந்து பீரியட்ஸ்னு ஒரு நாள் கூட ஸ்கிப் ஆனதே கிடையாது. அதுவே எனக்கு தெரிஞ்சு பெரிய மிராக்கல் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து நான் போட ஸ்டார்ட் பண்ணி இது ஆக்சுவலாக ஒரு 9 வாரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், எத்தனை வாரம் வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இது வரைக்கும் எத்தனை வாரம் போட்டிருக்கேன்னு நான் கவுண்ட் பண்ணதே கிடையாது. ஆனால் ஒரு வாரம் கூட இது வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணது கிடையாது. ஸோ காட் கிரேஸ் இது அப்படியே இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே இருக்கும். அண்ட் 1 மணிக்கு போல் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணணும். நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். சில பேர் காலையில் 6 மணிக்கெலாம் விளக்கு போடுவாங்க. சில பேர் வேலைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நைட்டு 8 to 9 வரைக்கும் விளக்கு போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் அன்னைக்கு டேவை நீங்கள் வந்து அது உங்களோட உடம்புக்கும் நல்லது இல்லையா? ஸோ வீக்லி ஒரு நாள் நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது தான். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் பெருசாக எதுவும் கேட்க தேவையில்லை. உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன நீங்கள் நினைக்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறது கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்காக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். அவ்வளோதான். சிம்பிளாக சொல்லணுன்னா அவ்வளோதான். ஸோ தேவைக்கானதை அவங்க கொடுக்காம எங்கேயும் விட்டுறவே மாட்டாங்க. சொல்லுவாங்கள்ல, ஸோ மரம் நட்டவனுக்கு தண்ணி ஊற்றணும்னு தெரியாதா? கண்டிப்பாக ஊற்றுவான். ஆனால் அன்றைக்கி டே ஃபுல்லாக எனக்கு வந்து ரெயின் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளாரே தான் இருந்தோம். தன்யா அப்பாவும் இல்லை, அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. தன்யாவும் கீழே விளாடிட்டு இருந்தா. அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே கீழே போயிட்டா. அம்மாவும் அன்றைக்கி வந்து படிச்சிருந்தாங்க டியூஸ்டே அன்னைக்கு. மதியம் நீ அங்கே வந்து சாப்பிட்டுடுன்னு சொன்னதுனால எனக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மழைனா, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போலாம் துணி காய வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த சீசன். செம்மையாக இருக்கும். அது சொல்லுவாங்கள்ல, ஒரு ரொமான்டிக் வைப் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ரெய்னி சீசன் தான். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மழை, சாரல், மேகம், அந்த டைமில் பீச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. தன்யஸ்ரீ அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நைட்டு தான் நான் வேலை விட்டு வருவேன், அதனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நானும் லஞ்ச் வந்து அம்மா வீட்டிலே சாப்பிட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி, இல்லை வேலை முடிஞ்சிடுச்சு, நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் காலேஜ் படிக்கும் போதில் இருந்தே சரி, ஸோ மழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக பீச் பக்கம் ஒரு ரைடாச்சும் போயிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன், தெரியாமல் வந்துடுவேன். அன்றைக்கும் நல்ல கிளைமேட் செம்ம சில்லுன்னு மழைலாம் பெஞ்சிட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி ஓகே. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி விசாகம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருகர் வந்து பிறந்த நாள், இல்லை முருகரோட நாள், அவரோட திதி அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி அதுக்காக கொஞ்சம் வெஜிடேபிள்ஸ் அதுக்கப்புறம் பூலாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பூ தான் வாங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்காக நைட்டு ஊற வச்ச ட்ரை கிரேப்ஸ், அதுக்கப்புறம் அம்மா வந்து பாப்பாவுக்கு நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் குடிச்சிட்டேன். ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து சாம்பார் அதெல்லாம் சமைச்சிருந்தாங்க. அங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்காக போயிட்டுருந்தேன். அப்புறம் கீழ் வீட்டு பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அங்கே போய் சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தன்யஸ்ரீ அவங்க அப்பா வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்ததும் நான் வந்து சொன்னேன், பூ மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க கொஞ்சம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி ஓகே, மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, மழையில் ரைடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் சேஃபாக இருக்கணும், அதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து ஒரு தடவை நான் போய் கீழே விழுந்தது இந்த மழை டைமில் தான். அதனால் ஸோ நான் ட்ரைவ் பண்ண மாட்டேன், தண்ணி அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணாங்கன்னா உட்காந்துட்டு போவேன். சரி ஓகே, நம்ம பூ தானே வாங்க போகிறோம், ஓகே அப்படியே பீச் பக்கம் போயிட்டு வந்துடலாம். ஸோ நான் சொல்லலை, எங்களோட மைண்ட் வந்து டக்குன்னு அந்த பீச்சு, அந்த மழை அதை பார்க்கணுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி ஓகே போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக பூ வாங்குறது என்னவோ பக்கத்தில் தான்.
நாங்கள் சரின்ட்டு அப்படியே ஒரு ரைட் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு என்னெல்லாம் வேலைக்கு போன இடத்துல என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். ஸோ நானும் வீட்டில் என்னெல்லாம் நடந்தது, ஸோ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் காலையிலேருந்து, அவங்க பொண்ணு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு அந்த இதுவே போதும். ஸோ ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வந்து பேசுகிறது தான் இருக்குது. ஸோ நம்ம பேசுகிறத அவங்க லிசன் பண்ணணும், அவங்க பேசுகிறத நம்ம லிசன் பண்ணணும். ரெண்டுமே இருந்தது அப்படின்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் பேசுகிறத கேட்கவே மாட்றாங்க அப்படின்றது தான். ஸோ நம்ம எதிர்பார்க்குறத நம்மளும் செய்யணும். அது மட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நானுமே அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அழகாக இருக்கேன்னு அவர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்னா அவரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ எங்களுக்கு வந்து ஃபேவரட்டானதுன்னு பார்த்திங்கன்னா, மழை டைமில் இந்த ஒயிட் டவுனுக்குள்ளார வந்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவ்வளோ லவ்லியாக இருக்கும். இங்கே இருக்க பில்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சரில் இருக்கும். அண்ட் கலர்ஸ் எல்லாமே நல்லா பிரைட் கலர்ஸில் இருக்கும். இது ஃபோட்டோஷூட்கே இந்த ஸ்ட்ரீட்டு தான். ஸோ ஒயிட் டவுன் வந்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஃபோட்டோஷூட் தான். ஸோ எந்த ஆங்கிளில் நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் அவ்வளோ அழகாக தெரிவிங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே தான் போனோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பூ. ஸோ உங்களுக்கு தெரியும் என்னோடய ஃபேவரட்டான ஃப்ளார்ஸில் இதுவும் ஒரு பூ தான். இந்த காகித பூ சொல்லுவோம்ல, அது அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோனில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த மழை, அந்த பூ கலர்ஸ் அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கான டைமை நாங்கள் எடுத்துக்கிறோன்றதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து நிறையா கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறையா ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்றதை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க யார் என்ன டிசைட் பண்ணுறதுக்குன்னு நமக்கு தோணும்ல. ஸோ எனக்கு பிடிச்சிருந்தா நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிச்சா நான் படிப்பேன், இல்லைனா படிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். அது நல்லதாக இருக்கணும், மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நமக்கு ஹாப்பினஸ் தரும் தான், அதுக்காக மற்றவங்கள அது கஷ்டப்படுத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு அந்த பூ, அங்கே நிறைய சிட்டுக்குருவிலாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அந்த தண்ணி செம்மையாக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு செம்ம ஜாலியாக இருந்தது. அண்ட் அப்படியே அங்கே கொஞ்ச நேரம் இருந்ததும் சரி சூடாக ஏதாச்சும் குடித்தா நல்லாயிருக்கும், அடுத்தது அதானே தோணும் நமக்கு. ஸோ மழைலாம் பெய்யுது, ஸோ ஓகே ஒரு காஃபி ஆர் டீ அது குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து காஃபி ஷாப் இருக்குது, கேபிஎஸ். ஸோ பாண்டிச்சேரி அந்த ஒயிட் டவுனுக்குள்ளே வந்திங்கன்னா அந்த காஃபி ஷாப் தான் ரொம்ப ஃபேமஸான காஃபி ஷாப். அங்கேயும் நல்லாயிருக்கும், அந்த ஸ்ட்ரீட்டும் சூப்பராக இருக்கும், அது பார்க்குறதுக்கும் அவ்வளோ லவ்லியாக இருக்கும். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்கே தான் ஒரு காஃபி, நான் வந்து ஒரு லெமன் டீ, தனியாக அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு காஃபி அப்படின்ட்டு 2 பேரும் நின்றுட்டு குடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் சூப்பராக இருந்தது. ஸோ பேக் டு மெமரி, அந்த மெமரி வந்து திரும்ப நாங்கள் ரீகலெக்ட் பண்ணுறோம். அது உண்மையாகவே செம்ம ஹாப்பினஸாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து லவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு த்ரில்லான மூமெண்ட் இருக்கும். இன்றைக்குமே அந்த த்ரில் மூமெண்ட் இருந்தது. ஆக்சுவலாக தன்யஸ்ரீ வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் சொல்லாமல் கொள்ளாமல் தான் நாங்கள் 2 பேரும் வந்திருந்தோம். அவள் வந்து தூங்குறான்னு நினச்சிட்டு நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டோம். ஆனால் அவள் தூங்கவே இல்லை, எங்களை தேடிட்டு வேறு இருந்திருக்கா. சரி ஓகேன்ட்டு நாங்கள் பூ வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்துட்டேன் நான். ஆனால் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே பேசும்போது செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கேபிஎஸ் அதாவது ஸ்டார்பக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இந்த கேபிஎஸ் காஃபி ஷாப் இருக்குது. அங்கே ஸ்டார்பக்ஸ் போகணுன்னு ஆசை தான். பட் ஆனால் ஒரு காஃபி 300 rupees தான். இங்கே வந்து 300 rupees, ஒரு கேப்பச்சினோ வந்து 300 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ரீல்ஸில் தான் பார்த்தேன். பட் ஆனால் இன்னும் நான் போகலை. நெக்ஸ்ட் டைம் நான் போனால் கண்டிப்பாக அங்கே போய் ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். நான் வந்து ஒரு லெமன் டீ சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபேவரட் வந்து லெமன் டீ. ஸோ வெளியே போனேன்னா எனக்கு லெமன் டீ ரொம்ப பிடிக்கும். அதனால சரி ஓகேன்ட்டு நான் லெமன் டீ, அவர் ஒரு காஃபி, அப்படியே அங்கே நின்றுட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே எல்லா கதையும் பேசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் எங்கள் பெருமா வந்து ஃபோன் அடித்தாங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு. நாங்கள் வந்து பூ வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களும் பூ கேட்டாங்க. சரி இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சொல்லிவிட்டு உடனே கிளம்பிட்டோம். அண்ட் பாண்டிச்சேரி வரீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த ஒயிட் டவுன்லாம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நிறையா இடம் இருக்குது. இந்த இடம்லாம் வந்து கண்டிப்பாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு, நீங்கள் ரீல்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட்லாம் கண்டிப்பாக அவ்வளோ லவ்லியாக இருக்கும். அண்ட் மழை டைமில் சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருந்துச்சு ஸ்ட்ரீட் எல்லாமே. ஸோ நாங்கள் வந்து அந்த சைடே ஒரு 10 தடவை எல்லா சந்துலேயும் போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம்.
அண்ட் இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒயிட் டவுனை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து பார்க் பக்கம் வந்திருந்தோம். சரி ஓகே பார்க் சைட் போகலாம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து பாண்டியில் இருக்க பெரிய பார்க்கு. இது வந்து இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பழைய லைட் ஹவுஸ் அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா நேரு பார்க் இது. ஸோ இது வந்து நேரு பார்க், லெஃப்ட் சைடு வந்து நேரு பார்க், ரைட் சைடில் வந்து பீச் இருக்குது. அண்ட் பீச் வந்து நாங்கள் போகலை, ஏன்னா அதுக்கு மேலே டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போகவே இல்லை. அப்படியே ஒரு ரவுண்டு தான். அண்ட் என்னோடய ஹாப்பினஸ்க்கும் நம்ம அந்த சேட்னஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு மெயின் ரீசன் ஸோ நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுறதும் ரசிக்கிறதும். பிடிக்குதோ பிடிக்கலையோ அதில் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது இருக்கும். அதை நம்ம அதுலேருந்து வெளியே வர ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா மச் பெட்டர் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட பர்சனலாகவே எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஸோ டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு எனக்கு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், என்னை பார்த்து ஏன் இந்த கொஷினை கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். லைஃப்பில் எல்லாருக்குமே டிப்ரெஷன் இருக்கும், எல்லாருமே கஷ்டப்படுவோம். நிறைய கோடியாக சம்பாதிக்கிறவனும் கஷ்டப்படுவான் தான். ஸோ கஷ்டன்றது எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது இல்லையா? ஸோ அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது நார்மல் தான். அதிலேருந்து வெளியே வர்றதும் வராததும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ என்னை கேட்டால் நான் தான் சொல்வேன். இப்போ அந்த ஒரு ரூம்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை அந்த பிளேஸில் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா அந்த பிளேஸை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸோ அந்த ஃபீலும் நல்லாயிருக்கும். இல்லையா அந்த ரூம்குள்ளே இருக்க எல்லா திங்ஸையுமே திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். புக்கு படிங்க, ஸோ பிடிச்ச பாட்டு கேளுங்க, பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க. இதுவே பெரிய 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 விஷயம். ஆக்சுவலாக கடைசியாக வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பூ வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு சாக்லேட் மாலை செஞ்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து அதாவது இன்றைக்கி முருகரோட பர்த்டே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போய் அங்கே நின்றுட்டு ஒரே ஒரு மாலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்கு பர்த்டே vlogல பார்க்கலாம். பாய்.